ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஏஜ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பத்தி எக்ஸல்ல பார்க்க போறோம். ஏஜ் கால்குலேஷன் பிட்வீன் டூ டேட்ஸ். ஓகேங்களா? ரெண்டு டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏஜை வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். datedifன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். இந்த datedifன்னா என்ன மீனிங்னா, டேட்டு டிஃபரன்ஸ் அப்படிங்கறது அதோட ஃபுல் ஃபார்ம். அதை ஷார்ட்டா வச்சு டேட்டு டிஃபரன்ஸ்ல சுருக்கிங்கிறத datedifன்னு வச்சிருக்கோம். நமக்கு வந்து அதை படிக்கும் போது datedif அப்படின்னு படிக்கிறோம். datedifல பாத்தீங்கன்னா டேட் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ டேட்ஸ். ஓகேங்களா? datedif இதோட சின்டாக்ஸ்னு பாத்தீங்கன்னா datedif ஸ்டார்டிங் டேட் எண்ட் டேட். இந்த ஏஜ் கால்குலேஷன்ஸ் அவனோட ஏஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம ஸ்கூல்ல சேர்க்க போறோம், குழந்தைய ப்ரீகேஜில சேர்க்க போறோம்னா இப்ப அந்த ஏஜ் வந்து ஆசான் இன்னைக்கு வந்து டேட் படி 31 மார்ச். இதுல வந்து என் குழந்தைக்கு வந்து 3 வயசு 6 மாசம் முடிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. இப்ப இந்த மாதிரி ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு. இவங்களோட டேட் ஆஃப் பர்த் இவங்களுக்கு வந்து ஆசான் இன்னைய டேட்ல வந்து எவ்வளவு வயசு ஆகுது, எத்தனை இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, எத்தனை மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்கு, எத்தனை டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம். டுடே டேட் பிறந்ததுல இருந்து இன்னைய டேட் வரல என்ன இருக்குங்கிறது. இதுல வந்து டுடே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, நான் இந்த மாதிரி அடிச்சு சேவ் பண்ணி வச்சுட்டு டுடே அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுட்டேன்னா நாளைக்கு வந்து ஓபன் பண்ணி பார்த்தாலும் எனக்கு வந்து டேட் மாறிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு 5 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, நாளைக்கு வந்து ஓபன் பண்ணீங்கன்னா 6 டேஸ் இருக்கும், நாளைக்கு பாத்தீங்கன்னா 7 டேஸ் அந்த மாதிரி எல்லாம் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் சிஸ்டம்ல. அதுவும் பார்க்கலாம். அப்புறம் ஒரு பிட்வீன் ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கும் பிறந்த தேதிக்கும் டேட் ஆஃப் பர்த்துக்கு இடையில உள்ளதையும் கால்குலேட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ரெண்டு விஷயம் இதுல பார்க்க போறோம். ஒண்ணு வந்து நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரலையும் இன்னைய டேட்டுக்கு என்ன இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, என்ன மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்கு, என்ன டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஒரு பர்டிகுலர் டேல 31 மே மாசம் 2022ல எனக்கு என்ன ஏஜ் என்ன கம்ப்ளீட் ஆயிருக்கும் அந்த மாதிரி கேட்பாங்க. ஏதாவது அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணும்போது இதுவும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? எப்படி பண்றதுங்கிறது. இதுக்கு வந்து ஒரு datedifங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து நார்மலா வந்து இருக்காது. நீங்க டைப் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்து சிஸ்டம்ல இருக்காது. ஆனா இது வந்து ஓல்டு ஃபங்க்ஷன். பட் இருந்தாலும் வந்து இன்னும் நமக்கு அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சிஸ்டம்ல. அதனால வந்து இது ஃபுல்லா தான் நம்ம டைப் பண்ணணும். datedifங்கிறத ஃபுல்லா தான் டைப் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் ஹெல்ப் எல்லாம் தேடி பாத்தீங்கன்னா இதுல இருக்காது. இது வந்து ஓல்டு வெர்ஷன்ல இருக்கும். இப்ப நியூ வெர்ஷன்ல வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால இது வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு. நம்ம வந்து இப்ப எல்லாரோட டேட் ஆஃப் பர்த் இருக்கு, உங்களுக்கு எத்தனை இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, எத்தனை மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்கு, எத்தனை டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு தனித்தனியா பார்க்க போறோம். அடுத்தது வந்து கன்கார்டினேட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ்னா நம்ம நெட்ல கூட பார்த்துட்டு போயிடலாம். பட் நிறைய டேட்டா பேஸ் இருக்கு, ஒரு 1000 ரெக்கார்டு 2000 ரெக்கார்டு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கரெக்டா பாத்துடலாம். ஸ்கூல்லயோ ஒரு காலேஜ்லயோ லட்சக்கணக்கான ஒரு டேட்டா பேஸ் அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் டேட்டா பேஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். அவனுக்கு வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் எல்லாம் இருக்கு, டேட் ஆஃப் பர்த் இருக்கு. சரிங்களா? நான் இன்னைய டேட்டுக்கு என்ன ஏஜ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து சின்டாக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா datedifன்னு பேரு. ஸ்டார்டிங் டேட்டு எண்ட் டேட்டு அப்புறம் யூனிட்னு இருக்கு. இது பர்பஸ்ன்னு பாத்தீங்கன்னா கெட் டேஸ் மந்த் இயர்ஸ் பிட்வீன் டூ டேட்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட பர்பஸ். டேஸ் மந்த் இயர் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுல வந்து யூனிட்ங்கிறது உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் தெரியும், எண்டிங் டேட் தெரியும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் டேட்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கோங்க, எண்டிங் டேட்னா இன்னைய டேட் வச்சுக்கோங்க. யூனிட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, யூனிட்ங்கிறது உங்களுக்கு வந்து இப்போ ஒய் டபுள் கோர்ஸுக்குள்ள அடிக்கணும். யூனிட்ங்கிறது எல்லாம் ஒய்னு டபுள் கோர்ஸ்ல கேப்ஸ் சும்மால அது பிரச்சனை கிடையாது. கேப்ஸ் ஒய்னு அடிச்சீங்கன்னா எத்தனை இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குங்கிறது வரும். அதே மாதிரி எம்னா எத்தனை மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்கு. எம் மீன்ஸ் வந்து டோட்டலா இப்ப நான் பிறந்ததுல இருந்து இப்ப ஒரு வருஷத்துக்கு 12 மந்த், 2 வருஷம்னா 24 மந்த் அந்த மாதிரி காட்டும். 5 வருஷம்னா 5 12 60 மந்த் காட்டும். ஓகேங்களா? டேஸ் வந்து அதே மாதிரி தான். டி கொடுத்தீங்கன்னா டி டபுள் கோர்ஸ்ல கொடுத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் டேஸ். டிஃபரன்ஸ்னா நான் பிறந்ததுல இருந்து நீ வரை எத்தனை டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறது டேஸ்ல கால்குலேட் பண்ணி சொல்லும், கன்வெர்ட் பண்ணி சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் போன வருஷம் பிறந்திருக்கேன், இந்த வருஷம்னா ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா 365 டேஸ்னு சொல்லும். ஓகேங்களா? 2 இயர்ஸ்னா 360 பிளஸ் 360 அந்த மாதிரி டேஸ்ல சொல்லும். ஓகே, அடுத்தது வந்து இயர்ஸ் கண்டிப்பா வேணும். அப்புறம் வந்து எவ்வளவு டேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 51 இயர்ஸ் 8 மந்த் 5 டேஸ்னா நம்ம இந்த இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஒய்எம் இயர் டிஃபரன்ஸ் இன் மந்த். ஓகேங்களா? இக்னோரிங் இயர்ஸை விட்டுட்டு மந்த் மட்டும் அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி டிஃபரன்ஸ் எம்டினா டிஃபரன்ஸ் இன் டேஸ் இக்னோரிங் மந்த் அண்ட் இயர்ஸ். ஓகேங்களா? அதுல என்னன்னா டிஃபரன்ஸ் இன் டேஸ் மட்டும் சொல்லும். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் இன் டேஸ் இக்னோரிங் இயர்ஸ் விட்டுட்டு இந்த டேஸ் மட்டும் சொல்லும். இந்த மாதிரி
இருக்கு. இதுல நம்ம எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இப்ப சின்டாக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டேட்டட் இஃப் ஸ்டார்டிங் டேட் எண்ட் டேட். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இப்ப நான் இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிட்டு இப்போ ஒரு இயர் கண்டுபிடிக்க போறேன். ஏஜ் இப்ப ஏஜ் கண்டுபிடிக்கணும். அவர் வந்து 15/7 பிறந்திருக்காரு. அவருக்கு ஏஜ் வந்து என்ன இன்னி டேட்டுக்கு என்ன ஆகுதுன்னா ஈக்குவல் டு டேட்டட் இஃப்னு அடிச்சுட்டு டேட்டட்னு கரெக்டா அடிங்க. டேட்டட் இஃப்னு அடிக்கணும். அந்த ஹெல்ப் வராது, ஏன்னா அந்த ஃபார்முலா அதுல இருக்காது. ஓபன் பிராக்கெட் பண்ணுங்க, இப்பதான் காட்டும் உங்களுக்கு. அந்த சின்டாக்ஸ் எல்லாம் அதுல காட்டாது. ஓகேங்களா, மத்த இது மாதிரி. அதனால இப்ப வந்து ஓபன் பிராக்கெட் அடிச்சுட்டு நம்மளோட ஸ்டார்டிங் டேட் வந்து என்னன்னா இதுல போய் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டு மறக்காம கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு டுடே டேட் வேணும். இந்த சிஸ்டம்ல என்ன டேட் ஓடுதுங்கிறது இங்க பாத்தீங்கன்னா அது டிஸ்பிளே ஆகும். அதனால அந்த டேட் வந்து நம்ம என்ன பண்ணா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. டுடேன்னு அடிச்சு ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துருங்க. இதான் வந்து அதோடைய நீங்க டேட்டுக்கு கெட் பண்றதுக்கான ஒரு இது. அடுத்ததுதான் முக்கியம், யூனிட்ங்கிறது டபுள் கோட்ஸ்ல மறக்காம கொடுக்கணும். டபுள் கோட்ஸ்ல கேபிட்டல் ஒய்யோ ஸ்மால் ஒய்யோ கொடுங்க, அது பிரச்சனை இல்ல. கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்ப பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். இதான் ஃபார்முலா. இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஈக்குவல் டு டேட்டட் இஃப் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு B7 இந்த செல்ல ஸ்டார்டிங் டேட் கொடுத்துட்டேன். டுடேங்கிறது எண்ட் டேட். இயர் எனக்கு வேணும், இயர் வேணும் அப்படிங்கறத அடிச்சுட்டு என்டர் தட்டுங்க. உங்களுக்கு வந்து 51 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குங்கிறது தெரியும் இன்னைய டேட்டுக்கு. ஓகேங்களா, இப்ப நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். Ctrl+C Ctrl+V கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஏஜ்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இயர்ஸ் அதான் எத்தனை ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். 2018 ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அதே மாதிரி இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம மந்த் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறது பார்க்க போறோம். அதே ஃபார்முலா தான். ஈக்குவல் டு டேட்டட் இஃப் அடிச்சுக்கங்க. டேட்டட் இஃப் அடிச்சுட்டு ஓபன் பிராக்கெட் கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்டார்டிங் டேட் கொடுங்க. கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு எண்டிங் டேட்டுக்கு பதிலா டுடே அப்படின்னு கொடுக்குறேன். டுடே கொடுத்துட்டு ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். இது ஒரு டுடே டேட் கட் பண்றது. கமா மறக்காம கொடுங்க. இப்ப எண்டிங் டேட் முடிஞ்சாச்சு. அடுத்தது என்ன வேணும் உங்களுக்கு? யூனிட்ங்கிறது இப்போ வந்து மந்த் மட்டும் வேணும்னா டபுள் கோட்ஸ்ல இயரை விட்டுட்டு மந்த் மட்டும் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லுவோம். நான் எம் கொடுக்குறேன் பாருங்க. எம்னு கொடுத்தா என்ன ஆகும்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். 620 மந்த் கம்ப்ளீட் ஆன மாதிரி காட்டுது. 620 மீன்ஸ் வந்து 51 into 12 அதை கால் இன்டூ பண்ணிட்டு இப்போ டோட்டலா வருது. எனக்கு வந்து அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா எனக்கு வந்து இது மாதிரி டோட்டல் இயர் மந்த் கம்ப்ளீட் ஆனதை காட்டுது. இது நமக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். OM கொடுக்கணும். ஒய் இயரை விட்டுட்டு மந்த்தை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா OMனு கோட்ஸ்குள்ள மறக்காம கொடுங்க. டபுள் கோட்ஸ்ல OM கொடுத்தீங்கன்னா மந்த் மட்டும் பேலன்ஸ் மந்த் காட்டும். 51 ஏஜ் 8 மந்த் ஆயிருக்கு அப்படிங்கறது காட்டும். இதையும் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து டேஸ் கண்டுபிடிக்கணும். நான் இன்னைக்கு வந்து எத்தனை டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கோம் நம்ம அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் டேட்டட் இஃப் ஓபன் பிராக்கெட் நான் ஸ்டார்டிங் டேட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கமா எண்டிங் டேட் வந்து டுடே ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு கமா கொடுங்க. யூனிட் வந்து இதுக்கு என்னன்னா வந்து மந்த் மட்டும் டேஸ் வேணும்னா டி அப்படி ஒரு யூனிட் இருக்கு. டேஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? டோட்டலா வந்து 18,000 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். ஓவரால் 365 into 51 இயர்ஸ் அந்த 8 மந்த் எல்லாம் சேர்த்து டோட்டலா காட்டும். டேஸ் இன்னைய வரலையும் இவ்வளவு நாள் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத காட்டும். நமக்கு அது வேண்டாம். இன்னைக்கு வந்து இத்தனை இயர்ஸ் கம்ப்ளீட் டேஸ் மட்டும் எக்ஸாக்டா எத்தனை வேணும்னா மந்த் போட்டுக்கங்க. முன்னாடி வந்து மந்த் MD கொடுத்தீங்கன்னா மந்த் மட்டும் டேஸ் மட்டும் கிடைச்சிரும் நமக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 51 இயர்ஸ் 8 மந்த் 5 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அவர் பிறந்ததுல இருந்து இன்னைய டேட் வரலையும் இவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதை நான் சேவ் பண்ணி Ctrl+C கொடுத்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இப்போ எனக்கு வந்து 51 இயர்ஸ் 8 மந்த் 5 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, நீங்க ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிரும். இவருக்கு வந்து 0 டேஸ். அப்போனா நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டே கம்ப்ளீட் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஓபன் பண்ணி பார்த்தா நாளைய டேட் வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த டேட் வந்து டுடேன்னு கொடுத்துருக்கோம். அந்த கிளாக் டேட் வந்து நாளைக்கு மாறிட்டே இருக்கும்ல, அதனால அது ஒரு அட்வான்டேஜ். ஓகே, இப்போ நம்ம வந்து கன்காடனேட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ கன்காடனேட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட்னா இது மூணையும் நான் வந்து கன்காடனேட் பண்ணணும். ஓகேங்களா, அது வந்து நீங்க ஒரே இதுலயும் பண்ணலாம், இதுல யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அதனால நான் எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படிங்கறதுனால நான் என்ன பண்ணேன்னா டேட் ஈக்குவல் டு டேட்டட் இஃப் B8 இதான் வந்து B8. இந்த டேட் வந்து ஸ்டார்டிங் டேட்டு. டுடேங்கிறது இன்னைய டேட்டு. இயருங்கிறது இந்த இயர் எனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் லேபிள் மாதிரி பிரிண்ட் பண்ணணும். ஆம்பரசன் சிம்பிள் கொடுத்துருங்க. இது முடிஞ்சிருச்சு. அடுத்த இயர்ஸ் வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி இயர்ஸ் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. திருப்பி இன்னொரு ஆம்பரசன் கொடுத்துட்டு இப்ப என்ன வரும்னா 51 இயர்ஸ் இது வந்துடும். இது வந்து எனக்கு வந்து 8 மந்த் வரணும். அதனால 8 மந்த்னு வரணும். டேட்டட் B18 டுடே டேட் 8 மந்த்
மந்த் அப்படிங்கிறது இங்க வரும். அடுத்ததுல பாத்தீங்கன்னா அண்ட் ஆம்பரசன் சிம்பிள் வந்து ஜாயின் பண்றதுக்கு கன்கார்டினேட் வந்து பார்க்கலன்னா என்னுடைய வீடியோல கன்கார்டினேட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. மறக்காம என்னுடைய வீடியோஸ்ல போய் பாருங்க. VSTTECH அதுல போய் பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸோட லிங்க் இருக்கும், அதை போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த கன்கார்டினேட்ல போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதே மாதிரி டேட்டா டுடே, மந்த், டேட், டேஸ் இது எல்லாத்தையும் மூணையும் மெர்ஜ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? கன்கார்டினேட் பண்றோம். அது வந்து இப்ப நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி இழுத்து விட்டுறலாம். ஈக்குவல் டு datedif டைப் பண்ணுங்க, இல்லைன்னா இங்க போய் கிளிக் பண்ணுங்க. இந்த செல்லு தானே நம்ம ஸ்டார்டிங் டேட் டுடே, நாங்க கொடுத்த மாதிரி டுடே ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துருங்க. கமா யூனிட் வந்து இயர் டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். இயர் கொடுத்துட்றேன். இது வரலையும் முடிஞ்சிச்சு. அப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கமாண்ட் ஓவர். அதுக்கப்புறம் ஒரு ஆம்பரசன் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. ஆம்பரசன் சிம்பிள்னா ஜாயின் பண்றதுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், டபுள் கோட்ஸ்ல இயர்னு அடிச்சுட்டு க்ளோஸ் பண்றேன். இயர்ஸ்னு அடிச்சு என்டர் தட்டுறேன். என்ன ஆகுதுன்னா 51 இயர்ஸ்னு வருது. எனக்கு கேப் வேணும். கேப் என்னன்னா நீங்க என்ன பண்ணுன்னா இங்க வந்து இந்த டபுள் கோட்ஸுக்கு முன்னாடி ஒரு 1-2 ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க, பின்னாடியும் ஒரு 2 ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. இந்த இயருக்கு முன்னாடி பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. இப்போ 51 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வந்தாச்சு. இது ஒரு மாரி வேணும்னா அடுத்தது வந்து இப்போ மந்த் நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஆம்பரசன் சிம்பிள் இந்த இடத்துல போடுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஆம்பரசன் சிம்பிள் datedif. இன்னொரு datedif வந்து கன்கார்டினேட் பண்றோம். இஃப் datedif போட்டுட்டு ஸ்டார்டிங் டேட் அதே கிளிக் பண்ணுங்க. B7ல இருக்கு ஸ்டார்டிங் டேட். எண்ட் டேட் வந்து டுடே. ஓகேங்களா? ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன், யூனிட் வந்து மந்த்ங்கிறதுனால ஒய் டபுள் கோட்ஸ்ல YM கொடுக்கணும். YM அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்மால் பிரச்சனை கிடையாது. யூனிட்ல கொடுக்கும்போது நீங்க கேப்ஸும் கொடுக்கலாம், ஸ்மாலும் கொடுக்கலாம். அதனால நான் வந்து இதுல சொத்துட்டு ஆம்பரசன் சிம்பிள் அடிக்கிறேன். ஆம்பரசன் சிம்பிள் அடிச்சுட்டு டபுள் கோட்ஸ்ல இப்ப எனக்கு மந்த்னு லேபிள் மாதிரி பிரிண்ட் பண்ணணும். மந்த் நான் முன்னாடியே பின்னாடியே கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க அப்படின்னா, இல்லைன்னா விடலைன்னா உங்களுக்கு எஸ் கொடுத்துருங்க. இதுக்கு பிராக்கெட் தேவையில்லை. ஓகேங்களா? பிராக்கெட் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டா போதும். இந்த கமாண்ட் முடிஞ்சோன்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும். நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப datedif ஆம்பரசன் சிம்பிள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? datedif B7 டுடே டேட் இயர் மந்த் மட்டும் பிரிண்ட் ஆகும். இயர் வந்து டிஃபரன்ஸ் இயர் விட்டுட்டு மந்த் மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்ப பிராக்கெட்ல லேபிள் கொடுத்துருக்கேன் மந்த் அப்படின்னு. இப்போ வந்து 51 இயர்ஸ் 8 மந்த். சப்போஸ் ஒரு ஒர்க்கிங் கம்பெனில ஒர்க் பண்றவருக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி 51 இயர்ஸ் அடிச்சுக்கோங்க. அதுல 51 இயர்ஸ் மந்த்ஸ். ஓகேங்களா? 8 மந்த்ஸ் ஓகே கம்ப்ளீட் ஆயிருக்குங்கிறது. நான் அது வந்து பின்னாடி ஒரு வீடியோ போடுறேன், எப்படி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது அதுல பார்க்கலாம். அப்புறம் வந்து டேஸ் கால்குலேட் பண்ணணும். நான் ஒரு ஆம்பரசன் சிம்பிள் போட்டுக்கேன் ஆட் பண்றதுக்கு அடிஷனலா. datedif அடிச்சுட்டு இந்த ஸ்டார்டிங் டேட் அதே கிளிக் பண்ணுங்க. B7ல கமா கொடுத்துட்டு டுடே கொடுத்துருங்க. டுடே அடிச்சுட்டு ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். அதுல வந்து யூனிட் வந்து டபுள் கோட்ஸுக்குள்ள மந்த் டே MD கொடுக்குங்க. MD கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. நமக்கு டேஸ்ன்னு வேணும், அதனால ஆம்பரசன் சிம்பிள் போட்டுட்டு டபுள் கோட்ஸ்ல லேபிள் 2 கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு டேஸ் அப்படின்னு அடிக்கிறேன். ஸ்பேஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன்னா பாருங்க எனக்கு இந்த மாதிரி அழகா வந்துடும். இப்போ வந்து நீங்க ஒரு 500 பேரா இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான பேரா இருந்தாலும் நம்ம வந்து டேட் வெரிஃபிகேஷனுக்கு இது இருக்கும். இது வந்து ஆஸ் ஆன் டேட் படி இன்னைக்கு இயர்ஸ் டேட் கம்ப்ளீட் ஆயிருக்கு, டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். 51 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 8 மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 5 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு ஃபார்முலாவுக்கு தான் உங்களுக்கு டைம் ஆகும். ஆனா புரிஞ்சிட்டீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் நிறைய எடுத்துக்கிட்டேன். பட் நீங்க ஒர்க்கிங் பண்ணீங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸ் கூட ஆகாது. உங்களுக்கு இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். லட்சக்கணக்கான டேட்டாஸா இருந்தாலும். இது தெரியாம நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணும்போது அவசரத்துல 30 டேஸ் 31 டேஸ் எல்லாம் மறந்துடுவாங்க. மறந்துட்டு கால்குலேட் பண்ணா நம்பர் ஆஃப் டேஸ் எல்லாம் டிஃபரெண்டா வரும். அது வந்து நமக்கு இருக்கும். இப்போ கம்பெனி எல்லாம் அப்ளை பண்ணும்போது, கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆஸ் அண்ட் டேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஓகே, இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டேட் வரலையும் எனக்கு இந்த பிட்வீன் 2 டேஸ் நான் பிறந்த தேதியில இருந்து ஒரு பர்டிகுலர் டேஸ் வரலையும் எனக்கு என்ன ஏஜ் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இங்க நீங்க வந்து டுடேக்கு பதிலாக அந்த டேட்டை கூட கொடுக்கலாம். நீங்க இப்போ எனக்கு 31st நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ஒரு பர்டிகுலர் டேஸை வந்து நான் எடுத்துக்க போறேன். ஓகேங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் ஒரே ஒரு இது சொல்றேன், நீங்க பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நான் டெலீட் பண்ணிடுறேன். என்னோட ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும், மற்றதெல்லாம் சேம் மெத்தட் தான். இப்போ நீங்க வந்து ஒரு செல்லுல வந்து இப்போ நான் இந்த செல்லுல வந்து 31st 05/2022 அன்னைக்கு எனக்கு ஏஜ் என்ன இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம அதை பார்ப்போம். இப்போ 31st 5
2022ல எனக்கு ஏஜ் என்ன கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அது எப்படி பண்றதுன்னா இதே மெத்தட் தான், பட் பாருங்க. டேட்டட் இஃப் ஓபன் பிராக்கெட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் டேட் இது கொடுங்க, எண்ட் டேட் வந்து இதை கொடுத்துருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, நம்ம வந்து டைப் பண்ண வேண்டாம். இது ஸ்டார்டிங் டேட் இது, எண்ட் டேட் இது கொடுத்துட்டு இங்க வந்து கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல இயர் ஒய் கொடுங்க. ஒய் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க மறக்காம. அதே மெத்தட் தான். நம்ம இந்த இடத்துல டுடேன்னு கொடுத்தோம், இங்க வந்து C5 கொடுத்துருக்கோம், இங்க டேட் அடிச்சிட்டேன். ஓகேங்களா, 31st May அன்னைக்கு எனக்கு என்ன டேட் வந்திருக்குங்கிறது இப்போ என்டர் பாருங்க. வந்து எனக்கு 51 இயர்ஸ் வந்துருச்சு. இதை வந்து லாக் பண்ணிக்கங்க. வந்து லாக் பண்ணிக்கன்னா இது எல்லாருக்கும் ஒரே டேட்டுங்கிறதுனால F4 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லாக் ஆயிடும். ஓகேங்களா, அது லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணிட்டு இப்போ நான் காப்பி பண்ணேன்னா எனக்கு 31st அன்னைக்கு என்ன ஏஜ்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 31st May அன்னைக்கு வந்து ஏஜ் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி மந்த் வந்து டிஃபரெண்ட் ஆகும், அதையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதே மெத்தட் தான். ஈக்குவல் டு டேட்டட் இஃப் ஸ்டார்டிங் டேட் இது கிளிக் பண்றேன், எண்ட் டேட் வந்து இதை கிளிக் பண்றேன், கமா கொடுத்துட்டு மந்த் டபுள் கோட்ஸ்ல ஒய்எம் இயர் மந்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய்எம் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். 10 மந்த் ஆகும். 31st Mayல இன்னைக்குன்னா கம்மியா இருக்கும், டுடே டேட்னா கம்மியா இருக்கும். இப்போ நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். சம்திங் இங்க ஏன் எரர் வருதுன்னா நம்ம லாக் பண்ணாம மறந்துட்டோம், அதனால இதை மறக்காம லாக் பண்ணிடுங்க. F4 ப்ரெஸ் பண்றேன், லாக் ஆயிடுச்சு. இப்போ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 31st எல்லாருக்கும் காமன்ல, அதை நம்ம லாக் பண்ணலன்னா ரெஃபரன்ஸ் மாறிடு. இப்போ கரெக்டா இருக்குங்களா? இப்போ வந்து 31st May அன்னைக்கு 8 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இவரு அப்ளை பண்ணல, அதனால அது இருக்கு. இப்போ அதே மாதிரி டேஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். 31st May அன்னைக்கு என்ன டேட் இருக்குன்னு. டேட்டட் இஃப் ஓபன் டேட் ஸ்டார்டிங் டேட் கமா எண்ட் டேட் இதை கொடுத்துட்டு இதை மறக்காம லாக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம காப்பி பண்ணும்போது இருக்கும். F4 கொடுங்க லாக் பண்றதுக்கு. கமா டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுக்கணும், மந்த் டேட் MD கொடுத்துங்க. மந்த் டேட் கொடுத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் மந்த் டேட்னு வரும். ஓகேங்களா, டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க மறக்காம. MD கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் தட்டுறேன். டிஃபரன்ஸ் 16 டேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். 31st May அன்னைக்கு இவருக்கு வந்து 51 வயசு கம்ப்ளீட் ஆகி 10 மந்த் கம்ப்ளீட் ஆகி 16 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இது மாதிரி எக்ஸாக்டா கண்டுபிடிக்கிறது எவ்வளவு பெரிய ரெக்கார்ட். அந்த ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு கண்ட்ரோல் V கொடுத்துறேன், என்டர் தட்டிடுறேன். பாத்தீங்கன்னா இப்போ கரெக்டா வந்துடும். இது மாதிரி தான் கன்சால்டேட்டட் அந்த சேம் மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கோங்க. கன்சால்டேட்டட் டுடேன்னு அடிச்ச இடத்துல அதுக்கு பதிலா இது போடுங்க, உங்களுக்கு கிடைச்சிரும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உன்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து அது கிளியரா புரியும். ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால வந்து தொடர்ந்து பாருங்க தயவு செய்து. அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதுல கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற அடுத்த வீடியோ மெசேஜ் வந்து சேரும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.